இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. நாம் எல்லோரும் இண்டிவிஜுவல்ஸ். எல்லோருக்கும் ஒரு திறமை இருக்கு. ஒண்ணு இல்ல, உன் சுண்டு விரல் பாத்துக்கோ. 1200 கோடி மக்கள்ல உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு அந்த சுண்டு விரல். வேற யாருக்கிட்டே இல்ல. உங்ககிட்ட மட்டும் தான் நீ இருக்கிற. யூ ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். யாராவது உன்னை அவமானப்படுத்துறாங்களா? யாராலும் உன்னை அவமானப்படுத்தவே முடியாது. நீ காசு மாதிரி, கரன்சி வந்து குப்பை தொட்டியை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அது குப்பை தொட்டிக்கு போனதே இல்லை. அது வேல்யூ இழக்கின்ற பொழுதுதான், வேல்யூ இழப்பது அப்படிங்கிறது இனிமேல் அதனுடைய பயன்பாடே இல்லை என்கின்ற பொழுதுதான் அது குப்பை தொட்டிக்கு போகும். அது வந்து மரணம் தான். மரணம் என்பதை சிந்திப்பதை நிறுத்திக் கொள்வதுதான். Just do have courage and have some self respect. ஏதாவது ஒரு வாய். எனக்கு நம்பிக்கை இருக்கு, டீச்சர்ஸ்ல ரொம்ப சில பேர் தான், பெற்றோர்களில் ரொம்ப சில பேர் தான் தன் குழந்தைக்கு முழுமையான மரியாதையை கொடுக்கிறார். They disrespect. குழந்தைகளே, உங்களை ஒரு விஷயம் சொல்றேன். யாரேனும் நம்மை அவமானப்படுத்துகிறார்களா, அவர்கள் தவிர்க்க முடியாத இடத்திற்கு போய் நில்லுங்க. அவர்கள் நம்மளை தவிர்க்கவே கூடாது, அந்த இடத்துல போய் நிக்கணும். எழுந்திரு என்கின்ற ஒரு சூழல் வந்து விட்டதா? எங்க அம்மா சொல்லுவாங்க, உட்காராதப்பா, யாரும் எழுந்திருன்னு சொல்ற இடத்துல உட்காராதப்பாம்பாங்க. வாங்க இந்த சீட்டுக்கு உட்காருங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த சீட் அப்படி பார்த்து வச்சுக்கோ. இங்க இருந்தா என்ன எழுப்புன? பெற்றோர்கள் கவனம், ஆசிரியர்களே கவனம். ஒரு நீதிபதியின் கையில் இருக்கும் பேனாவும் ஒரு ஆசிரியரின் நாக்கும் ஒன்று. தலையெழுத்தையே மாத்திரும். தலையெழுத்த மாத்தோம். போயிட்டா திரும்பி டிபார்ட்மெண்ட்குள்ள போய் என் சீட்குள்ள வரும்போதுல, மேம் அப்படின்னா, எஸ் என்ன, நீங்க என்கிட்ட வருவீங்க, வர வெப்ப சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுதானப்பா வேணும், என்ன நீ வர வைக்கணும், எனக்கு அதானே வேணும். ஐ அம் a teacher. எனக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? நீ வா, இன்னில இருந்து கனவு காண். நீ கையெழுத்து போட்டாதான் அவங்க மெடிக்கல் காலேஜ் கட்ட முடியுங்கிற அளவுல அந்த சீட்ல வந்து உட்காரு, சைன் பண்ண உட்காருங்கிறனா. தவிர்க்க முடியாத சக்தியாக மாறு. வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை சாதிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளி அல்ல குழந்தைகளே வாழ்க்கை. மரணத்திற்கும் புகழுக்கும் இடைப்பட்ட இடைவெளிதான் வாழ்க்கை. செத்தாலும் பேர் சொல்லணும், ஏதோ ஒரு சிக்னேச்சர் போட்டு போயிடணும். எனக்கு இந்த சிக்னேச்சர் போட்டு போறதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படி போட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாம். இந்த போனை கண்டுபிடிச்ச கிரஹாம் பெல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இட்ஸ் ஃபார் யுவர் திங்கிங் ப்ராசஸ், ஜஸ்ட் திங்க் டீப்லி. பேட்ட படத்தெல்லாம் பார்க்குற, அந்த பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ற. அவன் சொன்னான், சார் நீங்க இதை சப்மிட் பண்ணலனா, நீங்க இதை இந்த உலகத்துக்கு கொடுக்கலனா வேற யாருமே இதை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுல்ல சார். நான் ஒருத்தன். அதுக்கு கிரஹாம் பெல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அட முட்டாளே, நான் சப்மிட் பண்றதுக்கு ஒரு வாரம் டிலே பண்ணியிருந்தா ஜெர்மன் நாட்டில இருந்து இன்னொருத்தன் வந்து அதனுடைய பேட்டர்ன் வாங்கிட்டு போயிருந்திருப்பான். உலகமெல்லாம் கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. உலகமெல்லாம் பிள்ளைகள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் முந்திக் கொள்கிறார்களோ உலகம் அவர்களுக்கு வாய்ப்பை தருகிறது. வினாடிக்கு வினாடி நாம் நம்முடைய நிலையில் இருந்து தாழாமல் இருத்தல் ப்ரோக்ரஸ் காட்டிக்கிட்டே இருக்கிறது. இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இவர்களுக்கும் எனக்கும் முன்வரிசையில் இருக்கின்றவர்களிடத்தில் இல்லாத மிகப்பெரிய சொத்து குழந்தைகளை உங்களிடத்தில் இருக்கிறது. என்ன தெரியுமா? அதுதான் உங்கள் காலம். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய டைம். 17 இயர்ஸ்ல நீ நிக்கிற. நான் அதுதான் சொல்லுகிறேன், காலத்தை வெல்லுதல். என்னுடைய தகப்பனார் மரணம் அடைகின்ற அந்த கடைசி வினாடியில என்கிட்ட சொன்னதுங்க, 7 மணிக்கு பேசுறார், 10 மணிக்கு அவர் உயிரோட இல்ல. 7 மணிக்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா? காலத்திடம் பயந்து கொள். காலம் தன் இயல்பை எப்பொழுது மாற்றும் என்று தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். டைம், freeze your day, calculate your timing, calculate your day. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இதை என்ன செய்வது என்பதை பிளான் பண்ணிட்டு பண்ணு. மினிட் டு மினிட் பிளான் பண்ணு. ஏன்னா we have very limited days. இதோ இப்பதான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தது. நானும் இந்த மாதிரி அவையில +2 படிச்சுக்கிட்டு
டைம் இப்படி போயிடுச்சே இல்லையா? என் பிள்ளை அங்க படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். காலம் ஓடிடும் குழந்தைகளை. காலத்தை கடத்துவதற்கான எந்த முயற்சியிலும் நீ ஈடுபடாது, அது போயிடும். தப்பு செஞ்சா என்ன செய்யணும்? சைலண்டா உட்கார்ந்து. யாருடைய கவனத்தையும் சிதறடிக்கக்கூடிய எதையும் நான் அனுமதிப்பதில்லை. குழந்தைகளே, உங்கள் கவனத்தை நீங்கள் சிதறடிக்காதீர்கள். எப்பொழுது முயற்சி செய்கிறாயோ அப்பொழுதே அந்த வேலை முடிந்து விட்டது என்ற அர்த்தம். ஒரு முயற்சி தானே செய்ய சொன்ன. நீங்க எல்லாரும் முயற்சி செய்யலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஒருவர் எடுத்தே முடித்து விட்டார். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை செய்யலாமா செய்யலாமா செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நீ வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எழுந்திருந்திருக்கலாம்ல. எவனாவது எடுத்துருவான் பாரு. இப்போ முன்னால இருந்து ஒருத்தன் போவான் பாரு. இப்படிதான் வெற்றிகள் அடுத்தவர்களால் சாதனைகளாக மாறிக்கொண்டே மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த டிரைவ்னஸ் இருக்குல்ல, என்னால் அப்படி எழுந்திருச்சு வர்றது இருக்குல்ல. இந்த எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், புளி மூட்டை. அரிசி மூட்டையாவது நகர்த்திடலாம், புளி மூட்டையை நகர்த்தவே முடியாது. அப்படியே உட்காந்துருக்கும், அப்படியே உட்காந்துருக்கும். கிரவுண்டுக்கு போறேன், நீ போயிட்டு வா. லைப்ரரி போறேன், எனக்கு இந்த புக் இருக்கான்னு பார்த்துட்டு வாயேன். கேன்டீன் போறேன், எனக்கு 2 இட்லி. ஏன் வாய எழுந்துறேன். அதோ அங்க இருக்க அந்த பேக்கை எடுத்து கொடுங்களேன். போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போயேன். அடுத்தவர்களிடத்திலே வேலை காட்டுகின்றவர்கள் என்ன ஆகிறார்கள் என்றால், உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வருங்காலத்தில் வேலைக்காரர்களாக மாறுகிறீர்கள். யாரிடத்தில் அடுத்தவர்களிடத்தில் வேலை தருகிறீர்களோ, யார் வேலை செய்கிறார், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் வேலை செய்கிறார்களோ அவர்கள் தான் அதிகாரத்தை கையில் எடுக்கிறார்களே தவிர யார் வேலை தருகிறார்களோ அவர்கள் கீழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். ஃபார் யுவர் நீட்ஸ் எழுந்துரு, எழுந்து வேலை செய், ஆர்வத்துடன் அடுத்த கட்டத்திற்கு போ. நான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பெண்ணை பற்றி உனக்கு நான் சொல்றேன்ப்பா. I don't know, நான் பிரார்த்தனையில் தான் இருக்கிறேன். நான் பேசுகின்ற பொழுது இந்த வினாடியில் எனக்கு உயிர் போனால் இறைவனுடைய அவையில் எந்த விசாரணையும் இல்லாம எனக்கு சொர்க்கம்தான். எந்த தீய எண்ணங்களாலும் எந்த தவறான எண்ணுதல்களாலும் என்னுடைய உடல் என்னுடைய மனம் பீடித்திருக்கப்படவில்லை. சுத்தமான சிந்தனையில் நின்று கொண்டிருக்கிறேன். சுத்தமான சிந்தனையில் விழிப்புணர்வோடு அந்த உச்சத்தில் நிற்பது இருக்கு இல்லையா, அது பெரிய கலை. உன்னுடைய நாள் ஆரம்பிப்பதிலிருந்து கடைசி தூங்குகின்ற அந்த வினாடி வரைக்கும் you watch yourself. You watch yourself. Don't allow others to take your time. Never. எதை வேணாலும் நீ பகிர்ந்துக்கலாம்ப்பா, எதை வேணாலும் பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்து கொள்ளவே முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா டைம். அதிகாரிகள் நம் நேரத்தை தான் கொள்ளையடிக்கிறார்கள். நேரம் தான். இந்த அப்பாக்கள் சில பேர் நேரத்தை கொள்ளையடிப்பாங்க பாருங்க. கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். 11:30 மணிக்கு வருவாங்க ராத்திரி. அப்போ சோறு போடணும் அவங்களுக்கு. அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு பிள்ளைகளுக்கு வேற சோறு கட்டணும். நேரம், பெண்ணினுடைய நேரம், குழந்தைகளினுடைய நேரம், நேரத்தை கொள்ளையடிக்காதீர்கள். Allow them to enjoy their time. நான் சில வார்த்தைகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னேன். ஒரு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆழமான சில வெறுப்புகளை உங்களிடமிருந்து எடுத்து விடுவதற்காக நான் இதை சொல்றேன். உங்களில் நீங்கள் மூழ்கி இருப்பதில் பயப்படாதீர்கள். உங்களை ரொம்ப அச்சப்படுத்துற விஷயம் எது தெரியுமா பிள்ளைகளா? தனிமை. உங்களால் இருக்கவே முடியாது. நான் இப்போ உனக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். ஒரு 5 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு உட்காரன்னு சொன்னா போதும். உட்கார முடியவே முடியாது, பின்னி எடுத்துரும் உடம்பு. 60 செகண்ட்ஸ் போகும்போதே நரம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். உட்காந்து பாருங்க, கண்ணை மூடிட்டு ஒன்னும் செய்யப்படாது. ஜஸ்ட் கோ ஃபார் மெடிடேஷன். உட்கார பாப்போம். நீ உட்காந்துட்டனா இதை தேட மாட்டேன், அடுத்தவங்களுடைய காதை தேட மாட்டேன். உள்ளுக்குள் பல விஷயங்களை நிதானித்து அந்தந்த டைமிங்ல அந்தந்த விஷயங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்ப. ப்ரோக்ரஸ்
show your progress. 30ல இருந்து 32க்கு போ, 32ல இருந்து 36க்கு போ, 36ல இருந்து 40க்கு போ. No one can stop you from this progress because you have decided yourself that I am going to win. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க எல்லாம் உண்மையெல்லாம் சொல்றேன்ப்பா, அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்சு கொடி கட்டி பறந்து பட்டோலி வீசி பறக்கறாங்கலாம் கிடையாது. எவன் ஒருத்த ப்ரோக்ரஸ் காட்டிக்கிட்டே இருக்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறான், அவன் தான் ஜெயிக்கிறான். இப்ப என்னுடைய ஒரு ஸ்பீச்சை கேக்குறீங்க, எனக்கு எப்பொழுது புகழ் வரும்? ஒரு ஸ்பீச் நான் நல்லா பேசிட்டேன் முடிஞ்சிருச்சா? இல்ல, என்னுடைய அடுத்த ஸ்பீச்ல ஐ ஷுட் ஷோ மை ப்ரோக்ரஸ். அடுத்த 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 ப்ரோக்ரஸ் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். யூ நெவர் குயிட். இந்த உலகத்துல பிறந்துட்டோம்ல, ஹாப்பி பர்த்டேன்னு போய் சாக்லேட் கொடுக்கறோம்ல, எதுக்கு நீ கொடுக்கற சாக்லேட்? என்ன பண்ண நீ? உங்க அம்மாவுக்கு கொடு, செத்து பொழைச்சிருக்க இன்னைக்கு உனக்காக. அவங்கள பாரு, ஆக்சுவலி அவங்களுக்கு தான் பர்த்டே அன்னைக்கு, அவங்களுக்கு தான் பர்த்டே, அவங்க தான் செத்து பொழைச்சாங்க. இந்த அப்பா அம்மார்கள்லாம் இருக்கிறீங்களா, உங்க பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்காதீங்க இன்னைக்கு, உங்க வைஃபுக்கு வாங்கி கொடுங்க. எப்பா ஹாப்பி பர்த்டேப்பான்னு சொல்லுங்க. கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ மாத்துங்களேன், வாழ்க்கை ரொம்ப அழகானது. ஒருத்தன் வந்து நின்னுட்டு இருந்தான், பையன் சொன்னா, அப்பா யார் யார் அதுன்னு. அப்பா குப்பைக்காரன்பா, குப்பை போடணும்பா. அப்பா சொன்னார், டேய் நம் குப்பையை சுத்தம் செய்ய வந்த சுத்தக்காரர் அவர், அவருக்கு குப்பை போடுகின்ற நாம் தான் குப்பைக்காரன். அவன் எப்படி குப்பைக்காரன் ஆனா? அறம், அறம் சார்ந்த சிந்தனை. குழந்தைகளை never 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 compare your children with anybody. There is a greatest insult for oneself to compare yourself with another one. ஹிட்லர் சொல்றாங்க இத. என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களை மாதிரியே பேச்சாளரா என் குழந்தை ஆகணும். ஏன் ஆகணும்? நான் தான் இருக்கிறேன்ல என்ன மாதிரி. உங்க குழந்தை உங்களை மாதிரி வரட்டுமே. போலிகளும் ரெப்ளிகாவும் வேணாம் நமக்கு.